ரவி ஒரு உழைப்பாளி விவசாயி. அவர் தனது வேலைகளை முடித்துவிட்டு சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். தூக்கமோ அமைதியோ எதுவும் அதிக நேரம் நீடிக்கவில்லை. மொபைல் அழைப்பு சத்தம். திடீரென அவரது போன் மோசமாக ஒலித்தது. அவர் விழித்துக் கொண்டு போனை எடுத்து பேசினார். வங்கி மேலாளரின் அலர்குரல். மிஸ்டர் ரவி, உங்கள் பெயரில் ரூபாய் 50,000 கடன் ஒப்புதலாகிவிட்டது. நீங்கள் அடுத்த மாதம் தவணை செலுத்த வேண்டும். அதிர்ச்சியடைந்த ரவி பதற்றமான குரலில், என்ன? நான் எந்த கடனும் எடுத்ததே இல்லை. இது எப்படி சாத்தியமாகிறது? நேர்த்தியான நரம்பு தளர்வற்ற குரலில் ரவி பதற்றத்துடன் உடனே வங்கிக்கு விரைந்தார். அவர் உள்ளே நுழைந்தவுடன் வங்கி மேலாளரை நேரில் சந்தித்தார். மேடம், நான் எந்தக் கடனும் விண்ணப்பிக்கவே இல்லை. யாரோ என் கையொப்பத்தை போலியாக்கியிருக்கிறார்கள். தயவு செய்து இதை விசாரிக்க வேண்டும். வங்கி மேலாளர் அமைதியான அனுபவம் வாய்ந்த குரல். சரி, நாம பார்ப்போம். ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். வங்கி கணினியில் ரவியின் கடன் பதிவுகளை ஆய்வு செய்தனர். அவரது பெயரில் ஒரு டிஜிட்டல் விண்ணப்பம் இருந்தது. அது முற்றிலும் உண்மையானது போலவே இருந்தது. அவருடைய பெயர், முகவரி, சுயவிவரத் தகவல்கள் எல்லாமே சரியாக இருந்தன. ரவி இன்னும் அதிக பதற்றம் அடைகிறார். இது என்ன மேஜிக்? நான் இதுவரை வங்கிக்கு கூட வரவில்லை. இந்நிலையில் ரமேஷ் என்ற தீங்கிழுக்கும் ஹேக்கர் வெற்றி கொண்டிருந்தான். அவன் ரவியின் அடையாளத்தை திருடி ஆன்லைன் கடன் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து விட்டான். மோசடி வெற்றி பெற்றதா? இல்லை. ஆனால் ரமேஷ் ஒரு பெரிய தவறு செய்தான். வங்கி மிக உயர்ந்த பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தியது. நம்பிக்கைக்குரிய டிஜிட்டல் கையொப்பம். இது யாராலும் போலியாக்க முடியாதது. வங்கியின் சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் தீவிரமாக கண்காணிக்கிறார்கள். அவர்கள் டிஜிட்டல் கையொப்பத்தை மிக கூர்மையாக ஆய்வு செய்தனர். முதலில் அது முற்றிலும் இயல்பாகவே தெரிந்தது. ஆனால் விபரீதம், அது ரவியின் உண்மையான கையொப்பத்துடன் பொருந்தவில்லை. அலர்ட். வங்கி கணினி சத்தம். வங்கி மேலாளர் உறுதியாக பேசி போலீசாரை அழைக்கிறார். இந்த விண்ணப்பம் போலியானது. இது ஒரு மோசடி. வாங்க, உடனே போலீசாரை அழைக்கலாம். போலீஸ் சைரன் ஒலிக்கிறது. ரமேஷின் சூழ்ச்சி தோல்வியடைகிறது. வங்கியின் டிஜிட்டல் கையொப்ப பாதுகாப்பு அவனை பிடிக்க உதவும் முக்கிய ஆதாரமாக மாறியது. போலீசார் அவனை கைது செய்கிறார்கள். ரமேஷ் அதிர்ச்சி அடைகிறான். அவன் நினைத்தது போல தப்ப முடியாது. ரவி விடுதலையாகிறார். நிம்மதியாக மூச்சு விடுகிறார். நன்றி மேடம். வங்கியின் பாதுகாப்பு முறைகள் இல்லையென்றால் நான் குற்றவாளி ஆனேன். இது அனைவருக்கும் ஒரு பாடமாக மாறியது. டிஜிட்டல் கையொப்பம் பாதுகாப்புக்கு முக்கியமானது. நம்பிக்கைக்குரிய கையொப்பம் அடையாள திருட்டு தடுப்பு, மோசடியை முறியடிக்கும் பாதுகாப்பு. இன்னுமொரு மோசடிக்கு முற்றுப்புள்ளி. டிஜிட்டல் பாதுகாப்பு அவசியம். அடையாளம் உங்கள் சொந்தம், பாதுகாப்பு உங்கள் உரிமை.